அது என்னவோ தெரியல, பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு வந்துடுச்சுனாலே இந்த ஊரில் இருக்கிற எல்லாரோட கண்ணும் நம்மளை சூப்பராக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ரோட்டில் 1000 வாட்டி நடந்து போயிருப்போம். அப்போல்லாம் எப்படிப்பா இருக்க அப்படின்னு கேட்காத ஒரு நெய்வர், என்னப்பா இப்போ 12th என்னப்பா இப்போ 10th அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வீட்டுக்கு எப்போ வந்தாலும் கொஞ்சமாவது நம்மக்கிட்ட ஸ்வீட்டாக பேசுகிறதுக்கு அப்படியா இருந்தாங்கன்னா ஒரு ரிலேட்டிவ், என்னடா ஸ்கூல்லாம் எப்படி போகுது, என்ன நல்ல மார்க் எடுத்துரு, இந்த மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் சேர்த்து கொடுக்குற ப்ரெஷரே நம்ம அப்பா அம்மாவுக்கெல்லாம் சேர்ந்து, தயவு செஞ்சு மானத்தை வாங்கிடாத, நல்ல மார்க் எடு, பப்ளிக் வந்துடுச்சு, இன்னும் என்ன படிக்காமல் இருக்க, நான் வீட்டில் கேபிள் டிவி கட் பண்ணிவிடுவேன், இல்லை ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ண மாட்டேன், கையில் ஃபோனே தரமாட்டேன், ஓகே இனிமேல் விளையாடலாம், வெளியே போகாத, டாப் 3 ரேங்க்குள்ளே வரத்துக்கு ட்ரை பண்ணு, ஃபஸ்ட் ரேங்க் எடு, நிறைய ப்ரெஷர் நம்ம மேலே போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வீடியோ ஓகே முழுக்க ப்ரெஷரை ஃபீல் பண்ணுற குழந்தைங்களுக்காக மட்டுமே நான் இதை உங்ககிட்ட இதில் இருக்கிற அத்தனையுமே பேச போகிறேன். இதை பார், நீ வந்து ஒரு வீக் ஸ்டூடெண்ட்டார், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டார், இல்லை பிரைட் ஸ்டூடெண்ட்டார், நீ யாராக இருந்தாலும் சரி, உன்னுடைய லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஜேர்னி எப்படி வேணால் இருந்திருக்கட்டும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, வாழ்க்கையில் நம்மளால் 21 நாள் தொடர்ந்து ஒரு விஷயத்துக்காக டெடிகேட் பண்ண முடிஞ்சால் 22வது நாளில் இருந்து அது நம்மளோட ரொட்டீனாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீ கேள்விப்பட்டிருக்கியா? உன்னால் ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக ஃபஸ்ட்டு 21 டேஸ் பண்ணிட்டா போதும், 22nd டே அது தானாக நீ செய்ய ஆரம்பிச்சிருவியா. உன்னை நீ ஏன் ஞாபகப்படுத்திக்க தேவையில்லை, ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. அப்போ நீ ஒரு டாப் ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டாக மாறணும் அப்படின்னா உனக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் தேவைப்படுது. நீ ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு பேட்டர்னாக செய்ய வேண்டியிருக்கு. அதெல்லாம் வெறும் 21 நாள் உன்னால் செஞ்சிட முடியும்னா 22வது நாளில் இருந்து அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பார்ட் ஆகிடும். உன்னை நீயே ஃபோர்ஸ் பண்ணிக்க தேவையில்லை, அதை செய்யறதுக்காக உன்னை நீ வெறுக்க போகிறதில்ல, வேறு ஏதாவது பண்ணலான்னு உன் மைண்டு ஒன்றை டிஸ்ட்ராக்ட் பண்ண போகிறதில்ல, ப்ரோக்ராஸ்டினேட் பண்ண வைக்க போகிறதில்ல, எந்த ஒரு விஷயத்தையும் இத்தனை வருஷம் நீ தள்ளி போட்ட மாதிரி தள்ளிப்பட வைக்க போகிறதில்ல. அதெல்லாம் நீ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணி எப்படி ஒரு வருஷத்தில் 500 அவுட் ஆஃப் 500 நம்ம 10th எடுக்கணும், 600 அவுட் ஆஃப் 600 12th எடுக்கணும். இதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உன்னுடைய கனவு என்ன? நீ 500 அவுட் ஆஃப் 500 எடுக்கணும், நான் 10th படிக்க போகிற ஸ்டூடெண்ட் அப்படின்னா கமெண்ட் பண்ணு. அதே மாதிரி சார் என்னோட கோல் 600 அவுட் ஆஃப் 600 அப்படின்னா 600 அவுட் ஆஃப் 600 அப்படின்னு கமெண்ட் பண்ணு. நான் என்ன தெரியுமா ஃபீல் பண்ணுறேன், இப்போ இந்த மொமெண்ட், இந்த வருஷத்தோட தொடக்கம், இப்போ யாரெல்லாம் இதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறியோ, நம்மளோட முதல் எண்ணத்தையே இதை மேனிஃபெஸ்டேஷனாக வச்சு ஆரம்பிக்கிறோமோ, கண்டிப்பாக இதை அடைய போகிற ஒருத்தர் இதில் இருந்தால் வர போகிறீங்க. அது எல்லாருமா கூட இருக்கலாம். உண்மையாலுமே சொல்கிறேன், முடியாதா என்ன? எல்லாருமா கூட இருக்கலாம். புரியுதா? நம்ம மேனிஃபெஸ்டேஷனை இங்கேருந்து தொடங்கும். இப்போ நாங்கள் இப்போ நான் எப்பயுமே இங்கே பேசும்போது என்னையை மட்டும் நான் ரெப்ரசன்ட் பண்ணி பேச போகிறதில்ல, என் கூடவே எனக்கு 1000% சப்போர்ட்டாக நிற்கிறேன் என்னோட எல்லா டீச்சர்ஸையும் சேர்த்து தான் பேச போகிறேன். அதனால தான் நான் வி அப்படின்னு போட்டிருக்கேன். நாங்கள் ஒரு டீமாக அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்ல போகிறோம், நீ என்ன படிக்கணும், அதை எப்படி படிக்கணும், அதுக்கப்புறம் எப்போ படிக்கணும். நிறைய நேரங்களில் நமக்கு எல்லோரும் படின்றாங்க, எப்படி படிக்கணும்னு சொல்கிறதில்ல, படின்றாங்க. எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வாட் டு ஸ்டடின்னு சொல்ல மாட்டாங்க. ஃபிசிக்ஸ் படி, சயின்ஸ் படி சொன்னால் படிச்சிட முடியுமா? எந்த சாப்டர் அதில் வெயிட்டேஜ், எப்படியெல்லாம் அதை ஸ்ட்ராட்டஜிக்காக படித்தா என்னால் ஈஸியாக மார்க்கை ஹையாக ஸ்கோர் பண்ண முடியும், எப்படி அதில் நான் சென்டம் எடுக்க முடியும், யாரும் ஐடியா சொல்கிறதில்ல. சரி, எந்த சாப்டர்ஸை எப்போ படிக்கணும், ஒரு சில டாபிக்ஸை ஒரு சில டைமில் படிக்கக்கூடாது, ஒரு விஷயத்தையும் படிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டர் இருக்குது. அது எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுப்போம். இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நீ படிக்கும்போது ஆர் அப்படின்ற ஸ்டடி மெத்தடை ஃபாலோ பண்ணு. இந்த ஆர்ஆர்ஆர் அப்படின்றவங்க நான் சொல்லியே ஏற்கனவே நிறைய வாட்டி கேட்டிருக்க வாய்ப்புண்டு. இப்போ தான் வாட்டி கேட்குறேன்னா என்ன, இந்த ஆர்ஆர்ஆர் அப்படின்றது ரீடு, ரீகால், ரிவைஸ். முதல்ல இந்த ரீட் அப்படின்றது என்ன? எப்பயுமே நம்ம படிக்கணும் அப்படின்னு உட்காந்தா தொடர்ச்சியாக 1 மணி நேரம் ஃபுல்லாக படிக்கிறது, 2 மணி நேரம் படிக்கிறது, 3 மணி நேரம் படிக்கிறது, படிப்புன்னு படிப்பில் மட்டுமே மணிக்கணக்காக உட்காந்துருக்கிறது மிகப்பெரிய தவறு. அப்படி படிக்கிறதுனால தான் நமக்கு மறந்து போகுது. கஷ்டப்பட்டு படிச்சிருப்ப, எழுதி பார்த்துருப்ப, எக்ஸாமில் போனால் மறந்துடும். புரியுதா? அது நடக்காமல் இருக்கணும். நான் ஒரு வாட்டி படித்தது எனக்கு கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு 25 நிமிஷத்துக்கு மேலே படிக்கக்கூடாது. நீ ஒரு விஷயம் படிக்கணும்னு முடிவு பண்ணுறனா, நீ முடிவு பண்ணும்போதே 25 மினிட்ஸ்க்குள்ளே அது கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் போடு. 25 மினிட்ஸ்க்குள்ளே என்ன படிக்க முடியுமோ அதை மட்டும் சூஸ் பண்ணு.
ஸோ அதை படிக்க போகிற, படிச்சுட்டு 5 நிமிஷம் அதை நீ ரீகால் பண்ண போகிற. உன் மைண்டுக்குள்ளேயே ஒரு வாட்டி ரீகால் பண்ண போகிற. பேப்பர் எடுத்துலாம் எழுதக்கூடாது. ஜஸ்ட் ரீகால், மைண்டுக்குள்ளேயே அதை பற்றி யோசி. ஃபஸ்ட்டு இது வரும், அடுத்தது இந்த ஸ்டெப்பு, இந்த ஃபார்முலா, அப்புறம் இப்படி போடணும் அப்படின்னு ஒரு வாட்டி 5 நிமிஷம் கண்ணை மூடி ரீகால் பண்ணு. அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அதை நீ என்ன செய்யணும்னா ரிவைஸ் பண்ணணும். ரீகால் பண்ணலை, பண்ணிவிட்டு திரும்ப வந்து நீ என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே புக் எடுத்து பாரு. சும்மா ஃபஸ்ட்டு படித்த, இப்போ சும்மா ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்க்குற, எல்லாத்தையும் கரெக்டாக படிச்சிட்டோம், ஓகே, அப்படியே எழுதி பார்த்துரு. சரியா? இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் படி. ரீடு, ரீகாலு, ரிவைஸ். ஸோ 25 மினிட்ஸ் நீ ஒரு விஷயம் படிக்கிறேன்னா 5 நிமிஷம் கண்ணை மூடி ரீகால் பண்ணணும். ரீகால் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு நீ அதை என்ன செய்யணும், ரிவைஸ் பண்ணணும். சும்மா புக் எடுத்து ஒரு வாட்டி படித்து பார்க்கணும். இப்படி படிச்சுன்னா எதுவுமே மறக்காது. இந்த ஒரு வருஷம் நீ இதை ஃபாலோ பண்ணு. இப்போ உனக்கு 500 வேணும், யானியன் சார் நான் வந்து 12th எனக்கு 600 வேணும் அப்படின்னா, அப்போ உனக்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக தெரியணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, யூ ஷுட் நோ யுவர் பேசிக்ஸ். நீ 12th படிக்க போகிறேன்னா 12th ஒரு சில பேசிக்ஸ் இருக்குது. 9th 10th வர அப்படின்னா 10th ஒரு சில பேசிக்ஸ் இருக்குது. அது தெரியாமல் நீங்கள் படிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ ரொம்ப ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணணும், ரொம்ப ஸ்டெடியாக இருக்கணும். ஒரு வருஷம் ஃபுல்லாக ஸ்டார்டிங்கில் நல்லா படிச்சுட்டு கடைசியில் நல்லா படிச்சிக்கலாம், நடுவில் ரெஸ்ட் எடுத்துக்கு போகிறன்றதுலாம் ஒர்க் அவுட் ஆகாது. உனக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கணும். படிப்புக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கே ஒரு ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட் இருக்கணும். அது எல்லாத்தையும் விட உனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கணும். இந்த 6 ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, இந்த 6 ஸ்டெப்ஸையும் நான் உனக்கு வெலாவரியாகவே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த நோ யுவர் பேசிக்ஸ் அப்படின்றது என்ன? சின்ன சின்ன விஷயங்கள். இங்கே எத்தனை பேருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரியும்? எத்தனை பேருக்கு கியூப் ரூட் எடுக்க தெரியும்? அட எல்சிஎம் எத்தனை பேருக்கு இங்கே எடுக்க தெரியும்? இல்லை என்னது ஃபேக்டரைசேஷன் எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா தெரிஞ்சுக்காமல் விட்டதுனால, ஒரு சாதாரண டெசிமல் கன்வர்ஷன் இருக்கும், 10 பவர் வேல்யூஸை கன்வெர்ட் பண்ணுறதா இருக்கும். சென்டிமீட்டர்லேருந்து மீட்டர், மீட்டர்லேருந்து மில்லிமீட்டர், இந்த மாதிரி கன்வர்ஷன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் தெரியாததுனால நம்ம பெரிய பெரிய ஒன்றும் இல்லாத சம்ஸ் எல்லாம் இன்னும் கற்றுக்காமல் இருப்போம். அந்த ஒரு ஸ்டெப் தெரிஞ்சால் நீ அந்த சம் போட்டுருவேன். அந்த ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் செஞ்சால் கொஸ்டினே படித்து முடிச்சிருவேன். ஆனால் இதை நீ கேட்குறதுக்கு யார்கிட்டே கூச்சப்பட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்காமலே விட்டுருப்பேன். இப்போ அண்ணன் நான் இருக்கேன். உனக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு உன் கூட இருந்து அண்ணனா, உன் கூட இருந்து ஒரு அக்காவா நம்மளுடைய டீம் ஆஃப் டீச்சர்ஸ் இருப்பாங்க. புரியுதா? நம்மக்கிட்ட ஒரு அண்ணன் இருந்தால் நம்ம எவ்வளோ உரிமையாக கேட்போம். அப்படிப்பட்ட ஒரு உரிமையோட நீ எங்ககிட்ட கேட்கலாம். இன்ஃபேக்ட் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 2nd வீக்கில் 10 நாள் பிரிட்ஜ் கோர்ஸ் நான் யூடியூப்பில் ஃப்ரீயாக நடத்துகிறேன். எந்த ஃபீஸும் கிடையாது. 10 நாள் யூடியூப்பில் ஃப்ரீ பிரிட்ஜ் கோர்ஸ் நடக்கும். ஃபுல் கம்ப்ளீட் பேசிக்ஸ் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரும். புரியுதா? கம்ப்ளீட் பேசிக்ஸ். நீ 11th 12th போகிறேன்னா நீ என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், 9th 10th போகிறேன்னா என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், என்னெல்லாம் தெரிஞ்சால் கேரண்டியாக 500 வரும். எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லித்தரேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் we have to start very very early. நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட் மந்த் ரிலாக்ஸாக இருந்திருக்கேன், இப்போ தான் நான் ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன், இப்போ நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கிறேன், போக போக ஃபஸ்ட் மிட்டம் செகண்ட் மிட்டம் வரும்போது நான் படிக்க ஆரம்பிச்சுக்கிறேன்னு நினைப்போம். ஒர்க் அவுட்டே ஆகாது. டே 1ல இருந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஆனால் இந்த ஃபோக்கஸில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நான் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னும் போது முழு எனர்ஜியும் நம்மளால் என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா எடுத்த உடனே போய் கொட்டுருவோம். அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கணும். இந்த முயல் ஆமை கதை கேள்விப்பட்டிருக்கல, முயலுக்கும் ஆமைக்கும் ரேஸ் நடக்கும்போது இந்த ஆமை வந்து எப்பயுமே ஒரே ஸ்டெடி ஸ்பீடில் ரெஸ்ட்டு கூட எடுக்காது, நவுந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த முயல் இருக்கு பாரு, திடீர்னு நினச்சா வேகமாக ஓடும், படுத்துங்கும், திரும்ப எஞ்சி வேகமாக ஓடும், திரும்ப படுத்துங்கும், கோட்டை விட்டுரும். நம்ம அந்த மாதிரி போய் முடிஞ்சிடக்கூடாது. இங்கே நீ எனக்கு ஸ்லோவாக போ, பிரச்சனையே இல்லை, ஆனால் ஸ்டெடியாக போ. புரியுதா? ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிவிடு, ஸ்லோவாக போ. எடுத்த உடனே 10th முதல் நாள் போன உடனே நான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிக்க போகிறேன், 5 மணி நேரம் படிக்க போகிறேன், நான் வந்துட்டு அதெல்லாம் கேட்கல. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படின்ற, ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துல இருந்து ஆரம்பி. ஃபஸ்ட்டு 1 month என்ன ஆனாலும் சரி 21 நாளைக்கு 1 hour படிக்கணும். இதுதான் சேலஞ்ச். 21 days 1 hour படிக்கணும். பண்ண முடியுமா? 1 மணி நேரம் தான் சார், ஈஸி. ஆனால் இப்போ நான் சேலஞ்சை சொல்கிறேன், அது ஒரு ஃபிக்ஸ்டு டைமாக இருக்கும். நான் 7ல இருந்து 9:30க்குள்ளே 1 மணி நேரம் படிச்சிருவேன். புரியுதா? 1.5 மணி நேரம் டைமு, ஆனால் அதுக்குள்ளே நான் 1 மணி நேரம் எப்படியாவது படிச்சிருவேன். ஓகே, 7ல இருந்து 9:30க்குள்ளே என்ன ஆனாலும் சரி, யான் சார் நான் 1 மணி நேரம் படிச்சிருவேன். இப்படி 21 நாள் செய். அந்த 21 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 1 மணி நேரம் படிக்கிறதுன்றது உனக்கு ஒரு ரொட்டீன் ஆகிடும். 2 மாதம் போட்டோம், ஒரு ஆகஸ்ட் மாதம் வரட்டும், அப்போது நம்ம அந்த 1 மணி நேரத்தை 2 மணி நேரமாக மாற்றிக்க ட்ரை பண்ணுவோம். ஆகஸ்ட் செப்டம்பர் முடியட்டும்,
அக்டோபர் வரும்போது அந்த 2 மணி நேரத்தை 3 மணி நேரமாக மாற்றுறது எப்படின்னு பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, ஆனால் ஸ்டெடியாக இருக்கணும். புரியுதா? இப்படி தான் ஒரு ரொட்டீனை உருவாக்கணும். ஸோ நீ ஸ்டெடியாக எனக்கு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். எடுத்த உடனே நான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் போய் உடனே நீயே பேர்ன் அவுட் பண்ணிக்காது. இப்போ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பில் அடுத்த விஷயம் என்னென்னா, உனக்கு நீ ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது. நீ ஒரு விஷயத்தில் ஸ்டெடியாக இருக்கணும்னா எப்படி தாங்க இருப்ப? எப்படி இருப்ப? ஒரு சில விஷயங்களை மேண்டட்ரியாக டெய்லி கரெக்டாக செஞ்சுட்டே இருக்கும்போது என்ன ஆனாலும் யானியன் சார் நான் காலையில் இந்த டைமுக்கு எழுந்துருவேன், என்ன ஆனாலும் சரி யானியன் சார் நான் இந்த டைமுக்குள்ளே குளிச்சு முடிச்சிருவேன், ப்ரஷ் பண்ணி முடிச்சிருவேன், இந்த டைமுக்கெலாம் நான் ட்ரெஸ் பண்ணிப்பேன், எனக்குன்னு சின்னதாக ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்குது யானியன் சார், எனக்கு ஒரு ஃபன்னு வேணும்ல, படிப்புன்னு இருந்தால் எனக்கு வெறுத்துரும்ல, அதனால் சின்னதாக நான் ஒரு கேம் விளையாடுவேன், ஒரு யோகா செய்வேன், ஒரு மெடிடேஷன் பண்ணுவேன், எனக்குன்னு நான் டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவேன் யானியன் சார்னு உனக்குன்னு ஒரு மீ டைம் வச்சுக்கோ. உனக்காக மட்டுமே ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 30 மினிட்ஸ் நீ என்ன செஞ்சால் சந்தோஷமாக இருப்ப அதை செய். அது ஒரு ரொட்டீனில் இருக்கணும். நீ சந்தோஷமாக இல்லைன்னா எப்படி தங்கம் படிப்பை? யோசிச்சுப்பார். நிறைய பேர் அதை மறந்துடுறோம். டேய், நம்மளே வருத்திக்கிட்டெல்லாம் ஜெயிக்க முடியாதுடா. அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். என்னைக்கு உள்ளுக்குள்ளே இருந்து நம்ம சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறோமோ, நமக்கு பிடிச்சதை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அன்றைக்கி நம்மளை சக்ஸஸ் தானாக தேடி வரும். சரியா? அப்போ உன்னால் அது முடியும். ஓகே, உனக்குன்னு ஒரு ரொட்டீன் க்ரியேட் பண்ணிக்கோ. நீ எப்போ எழுந்திரிக்க போகிற, எப்போ ப்ரஷ் பண்ண போகிற, எப்போ ட்ரெஸ்அப் பண்ணிக்க போகிற, உனக்குன்னு ஒரு 30 மினிட்ஸ் இந்த ஒரு நாளில் எப்போ ஸ்பெண்ட் பண்ண போகிற, ஓகே, எப்போ தூங்க போகிற, எப்போ சாப்பிட போகிற, எப்போ படிக்க போகிற, எல்லாத்துக்குமே ஒரு ஃபிக்ஸ்டு ஷெடியூலை க்ரியேட் பண்ணி அதை முதல்ல ஒரு 21 நாள் ஃபாலோ பண்ண ஆரம்பி. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ரொட்டீன் உருவாக்கும் போது அந்த ரொட்டீனில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு. நீ எந்த அளவுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிறியோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ மென்டலாக இன்னும் ஸ்ட்ராங்கராக மாறுவேன். உன்னோட பிரெயினுக்கு மெமரி பவர் அதிகமாகும். முக்கியமாக வந்து பிரெயின் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும், மந்தமாக இருக்காது. இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களை நிறைய பேர் கண்ணெல்லாம் இப்படி இருட்டும், கண்ணை மூடி தூங்கிடுறா தம்பி அப்படின்ட்டு. ஆனால் தூங்க மனசு வராது, ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்போம், தூங்க மனசு வராது. இந்த நெத்தியெல்லாம் இறுக்கமாக இருக்கும். யாருக்கெல்லாம் அப்படி இருக்குன்னு தெரில. நான் சொல்லும்போது ஆமாம் யாழினி சார் எனக்கு நெத்தி இறுக்கமாக தான் இருக்குது, அப்படியே லூஸ் விடு, நெத்தியை லூஸ் விடு, டைட்டாக வச்சுருப்பான் இந்த இடத்துலலாம். ஓகே, என்னென்னா சாப்பாடு சரியில்லை, சீரியஸா என்ன யாழினி சார் சொல்கிறீங்க? அது ஸ்ட்ரெஸ் இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸு தாயா, சாப்பாட்டாலேயே ஸ்ட்ரெஸ்ஸு வரும். நீ நல்ல க்ரீன் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, சுகர் கம்மியான ஃபுட்டு இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட. ஓகே, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நீ ஃபீல் பண்ணுறன்னு மட்டும் பாரு. ஒரு ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட் அப்படின்றது உனக்கு இருக்கணும். எல்லாத்த விட முக்கியமாக நீ நம்பணும். யூ ஹாவ் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப். இதெல்லாம் உன்னால் ஒரு வருஷம் ஃபுல்லாக செய்ய முடியும் அப்படின்னா நீ ஜெயிக்க போகிறத இங்கே யாராலையும் தடுக்க முடியாது. எவ்வளோ கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் கேட்டாலும் நீ கொடுக்குமாறு நான் பார்த்துக்கிறேன், அந்த மென்டாலிட்டியில் தான் நீங்கள் எல்லாருமே இருப்பீங்க. இப்போது மெயின் விஷயத்துக்கு வரும். இப்போ இந்த பிளான்லாம் ஓகே, இந்த மோட்டிவேஷன் பார்ட்லாம் ஓகே, என்ன எக்ஸிக்யூஷன் யாழினி சார்? எனக்கு ஒரு க்ளூ இல்லை, என்ன டைம் ஃப்ரேம்குள்ளே எதை எப்படி முடிக்கணும்? இங்கே பாரு, 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பிளான் சொல்கிறேன். இதை நீ என் கூட சேர்ந்து செய். நான் உன்னை தனியாக போய் கஷ்டப்படுன்னு சொல்லலை. ஏப்ரல் மாதம் முழுக்க பேசிக்ஸ்க்காக நேர்ந்து விட்டுரு. அந்த டைமில் உனக்கு இது வரைக்கும் என்னெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தெரியாமல் இருந்ததோ எல்லாத்தையும் கற்றுக்கணும். நானே இதில் உனக்கு பொறுப்பெடுத்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். உனக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா என்னது ஓகே, 10th சரி, அதே நேரத்தில் 12th போகிற பசங்களுக்கும் சரி. இதில் 12th ஆட் பண்ண மறந்துட்டேன், கோச்சிக்காத சரியா? 10th சரி 12th சரி பேசிக்ஸ் கிளாஸ் ஏப்ரல் ஃபுல்லாக நான் டீச் பண்ண போகிறேன் சரியா? ஏப்ரல் 27 நம்ம தீமின்னல் பேட்ச் ஆரம்பிக்குது, உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே நான் பேசிக்ஸ் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிருவேன் சரியா? May 1 மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு உனக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகிடணும். ஸ்கூலில் அவங்க மிட் டேர்ம் எப்போன்னு சொல்கிறது இருக்கட்டும், நம்ம மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு மாதம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஜூன் ஜூலை உனக்கு ஆக்சுவலாக வந்து குவார்டர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் கிட்ட வரும். நம்ம ஜூன் ஜூலையிலே குவார்டர்லிக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். நம்ம யூடியூப் பிளானு, நம்ம தீமின்னல் பேட்சில் நான் எடுக்க போகிற கிளாஸ்லாம் இப்படி தான் இருக்கும். நம்ம தீமின்னலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நிறையா பசங்க சேர்ந்துருக்கீங்க. ஒருத்தர் கூட எனக்கு இதில் ஃபெயில் ஆகக்கூடாது. ஃபெயில்னா என்னது, ஃபெயில் மார்க்கை பற்றி பேசலை. எனக்கு ஒருத்தர் கூட ஓகே 12th வந்து 590 கீழே எடுக்கவே கூடாது. எனக்கு தீமின்னலில் 10,000 பேர் சேர்ந்தானா 10,000 பேரையும் எனக்கு வந்து 590 மேலே எடுக்க வைக்கணும். நான் 10th ஐயா உன்னை நான் 490 மேலே எடுக்க வைக்கணும். அதான் ஏன் டார்கெட். அதை நான் எடுக்க வைப்பேன். எப்படி? உனக்கு உன் ஃபஸ்ட் மிட் டேர்ம் ப்ரிப்பரேஷனை ஒரு மாதம் முன்னாடியே கொடுத்துருவேன்.
உன்னுடைய குவார்டர்லி ப்ரிப்பரேஷனை உனக்கு ஒரு மாதம் முன்னாடியே கொடுத்துருவேன். எல்லாரும் குவார்டர்லியில் பாஸ் ஆனால் போதும்னு யோசிக்கும் போது நீ நம்மளை ஃபாலோ பண்ண போகிற ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பான் அப்படின்னா குவார்டர்லிக்கு 2வது வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பான். புரியுதா? உனக்கு ஆகஸ்ட் செப்டம்பர்லேயே நாங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். அக்டோபர் நவம்பரில் செகண்ட் மிட் டர்மும் ஃபுல் சிலபஸ் ரிவிஷனும் நடக்கும். டிசம்பரில் ஹாஃப் இயர்லியும் உனக்கு பப்ளிக் மாடல் எக்ஸாமும் நாங்கள் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஹாஃப் இயர்லி மட்டும் இல்லாமல் பப்ளிக் மாடல் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஜான்-ஃபெப்ல தேர்டு ரிவிஷன் எக்ஸாம் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணும். நான் உனக்கு இங்கே ஃபைனல் ரிவிஷன் கண்டக்ட் பண்ணிவிட்டு ஏப்ரல் மார்ச்சில் பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம ஆயத்தமாகிட வேண்டியது தான், தயாராகிட வேண்டியது தான். இதுதான் என்னுடைய மந்த்லி ஜென்ரல் கேலண்டர். இது நான் அல்ட்ரா டீட்டெயிலோட என்னன்னைக்கு என்னென்ன கிளாஸ்னு ஒரு வருஷத்துக்கான ஷெடியூலை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறேன். புரியுதா? கம்ப்ளீட்டாக 10th பசங்களுக்கு 21ஆம் தேதி நான் ஒரு செஷன் வச்சுருக்கேன். மார்ச் 21. ஓகே சார், நான் 9th 10th போகிறேன்னா 21ஆம் தேதி வந்துரு. ஒவ்வொரு நாளும் என்ன பிளான், எப்படி கிளாஸ் எடுக்க போகிறோம், எவ்வளோ சூப்பராக எடுக்க போகிறோம், என்ன எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். இப்போ 11th உன் ஆனுவல் எக்ஸாம்லாம் முடிஞ்ச அடுத்த நாள் உனக்கும் அது வந்துடும். உனக்கு ஆனுவல் எக்ஸாம் முடியல, அதனால் வெயிட் பண்ணுறேன். முடிஞ்சு நீ 12th வந்தனா அந்த ஆனுவல் எக்ஸாம் முடிச்சுட்டு வர அன்றைக்கி சாயந்தரமே ஃபுல் ஷெடியூல் நான் என்கிட்ட கையில் கொடுத்துட்றேன். புரியுதா? சார் நான் யூடியூப்பில் பார்த்து படிக்கட்டுமா இல்லை தீமின்னல் பேட்சில் சேரட்டுமா அப்படின்னு உனக்கு ஒரு கேள்வி இருக்குன்னா நான் என்கிட்ட ஒரு சில விஷயங்கள் ஃப்ராங்காக சொல்கிறேன். யாரெல்லாம் இதில் சேர தேவை இல்லை? சரி, என் ஸ்கூலில் எனக்கு க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் சூப்பராக நடத்துவாங்க. எனக்கு புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நல்லா சொல்லி தருவாங்க. புக் பேக்கில் இருக்கிற நியூமரிக்கல் ப்ராப்ளம் சொல்லி தருவாங்க. மேக்ஸில் எக்ஸாம்பிள் சம் நல்லா நடத்துவாங்க. தீரம் நல்லா நடத்துவாங்க. 4 சம்மை போட்டு காட்டிட்டு மீதி எல்லாம் ஹோம்ஒர்க்காக பண்ணு அப்படின்னு சொல்லாமல் எல்லாத்தையுமே எனக்கு சால்வ் பண்ணி காமிப்பாங்க. தமிழில் இலக்கணம் நல்லா சொல்லி தருவாங்க. இங்கிலீஷில் கிராமர் நல்லா சொல்லி தருவாங்க. கெமிஸ்ட்ரியில் நம்ம ஷாவணி மேம் பிச்சு போட்டு எல்லாத்தையும் சொல்லி தராங்க பார், லைன் பை லைன். அந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் நல்லா சொல்லி தருவாங்க. ஸோ எனக்கு ஸ்கூலே சூப்பரான சப்போர்ட்டாக இருக்குது. இல்லை நான் ஏதோ ஒரு இடத்துல ஆஃப்லைனில் டியூஷன் போகிறேன், அந்த டியூஷனே எனக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருக்குது. அவங்க சொல்லிக் கொடுக்குறதுலே எனக்கு 590+ வந்துடும், 490+ வந்துடும். நீ வராது, உனக்கு தீமின்னல் பேட்ச் தேவைப்படாது. ஆனால் யானியன் சார் இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் எங்கள் ஸ்கூலில் எனக்கு கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் தயவு செஞ்சு கண்டிப்பாக தீமின்னல் பேட்சுக்கு வந்துரு. இதை ஒரு அண்ணனா நான் உரிமையோடையே கேட்குறேன். ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 7 ரூபாய் ஃபீஸ், சரியா? 1999. நான் உனக்கு கணக்கே சொல்கிறேன். மொத்தமாக தீமின்னல் பேட்சில் நாங்கள் 350 கிளாஸ் எடுக்க போகிறோம். 350 செஷன்ஸ் இருக்கும். புரியுதா? ஸோ இந்த 300 நாள் ஆஃப் கிளாஸஸ், ஓகே, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எல்லாத்தையும் கணக்கு போட்டு தான் இந்த பேட்சை உங்களுக்காக இங்கே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ ஒரே விஷயந்தான், கேரண்டியாக உன்னோட மார்க்கை என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதே மாதிரி உனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மிகச்சிறந்த ஆன்லைன் டியூஷனும் இதுதான். உனக்கு இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ஆன்லைன் டியூஷன், சீப்பஸ்ட் டியூஷனுமே இதுதான். ஏன்னா நிறைய வாட்டி உங்ககிட்டே நான் கேட்டிருந்தேன், டேய் நீங்கள் போகிற டியூஷனுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டுறீங்க? நிறைய பேர் என்கிட்ட சொன்னது என்னென்னா குறைஞ்சபட்சம் மாதம் 500 ரூபா. நீ யோசிப்பார், குறைஞ்சபட்சம் மாதம் 500 ரூபா. நீ 12 மாதத்துக்கு கணக்கு போட்டு 6000 போய் நிற்கும். we are asking for 2000 அண்ட் எல்லாத்த விட அட்மோஸ்ட் சுப்பீரியர் குவாலிட்டியில் அட்மோஸ்ட் டெடிக்கேஷனோட நடத்தக்கூடிய டீச்சர்ஸோட சேர்த்து. ஓகே, ஸோ உரிமையாகவே சொல்கிறேன், தீமின்னல் பேட்சில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோ தேவைப்படுறவங்க. நான் யார் யாருக்கு தேவை இல்லைன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கும் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கல, இதோட டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கும் இருக்குது. சரியா? இப்போ எல்லாமே நீங்கள் தீமின்னல் பேட்சில் தான் அப்போ நடத்துவீங்களா? யூடியூப்பில் நடத்த மாட்டிங்களான்னு ஒரு கேள்வி இருக்கும். தப்ப யூடியூப்பில் எப்பயும் போல் கிளாஸஸ் இருக்க தான் போகுது, ஓகேவா? ஆனால் தீமின்னலில் நடத்துகிற அதே இன்டென்சிட்டியில் இருக்காது. ஏன் இருக்காது? சிம்பிள். நான் வந்துட்டு ஃப்ராங்காக ஆன்சர் சொல்கிறேன். யாருமே இவ்வளோ தைரியமாக ஒரு ஆன்சர் சொல்ல மாட்டாங்க. யூடியூப் அப்படின்றது நிறைய வியூஸ் வரத்துக்காக இருக்கிற ஒரு விஷயம். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லா யூடியூபர்ஸும் என்ன பண்ணால் நிறையா வியூஸ் வருமோ அதை தான் பண்ணுவாங்க. அப்போது எங்களுக்கு இருக்கிற மேண்டட்டரி இன்ஃபர்மேஷன் எப்பயுமே எங்களுக்கு கொடுக்கப்படுற விஷயங்கள் என்னவாக இருக்கும்னா, என்ன பண்ணால் நல்ல வியூஸ் வரும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அத்தியாவசியமாக என்னெல்லாம் தேவைப்படுது, எதெல்லாம் அவன் தேடுவான், அதை நான் பண்ணுவேன். ஆனால் நான் யூடியூப்பில் வந்து லைன் பை லைன் நடத்த மாட்டேன். ஏன்? ஃப்ராங்காகவே சொல்கிறேன். லைன் பை லைன் நிறைய பேர் கேட்பாங்க, ஆனால் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு 100% ப்ரூஃப் என்ன அப்படின்னா நம்ம சேனலில் குவிஞ்சு கிடக்கிற வீடியோஸ். சரியா? ஆனால் டாப் 10 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு போடு, அந்த வீடியோ நல்லா போகும். சரியா? டாப் 10 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உனக்கு 200 கட் ஆஃப் தராது, 500 out of 500 தராது.
அது வேணும்னா நமக்கு லைன் பை லைன் தான் வேணும். அப்போ அது தீமினல் பேட்சில் உனக்கு கிடைக்கும். இவ்வளோ தான் யூடியூபுக்கும் தீமினல் பேட்ச்க்கும் இருக்கிற வித்தியாசம். சரியா? ஸோ ஒரு வருஷம் ஃபுல்லாக எங்கள் கூட சேர்ந்து படிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. மறக்காமல் இந்த சேனலை அத்தனை பேருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. எப்படி உங்களுக்கு இவ்வளவு நாள் நாங்கள் பயங்கர உதவியாக இருந்தோமோ, இந்த வருஷம் அதை விட இன்னும் பலத்தோடு வரப்போகிறோம், இன்னும் பிளான்டாக வரப்போகிறோம், இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கும் வரப்போகிறோம். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வருஷம் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது, ரெகுலர் கிளாஸஸ் இருக்குது. புரியுதா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நம்மளோட சேனலில் ரெகுலர் கிளாஸஸ் இருக்க போது தமிழ் மீடியமில் மட்டுமே. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் நம்ம தீமினல் பேட்சஸை தமிழ் மீடியமுக்கும் சேர்த்தும் தொடங்கி இருக்கும். மாஸ் பண்ணலாம், சூப்பராக படிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக எல்லாருமே உங்களோட ட்ரீம்ஸ் குறை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குட் பை.